பிசினஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய பேசும் பொன் சித்திரமே. அத்தியாயம் 16. பால்கனி ஊஞ்சலில் அமர்ந்திருந்த மலருக்கு சூர்யாவிடமிருந்து அழைப்பு வந்தது. சொல்லு சூர்யா, எப்படி இருக்க? மித்துவும் சைத்துவும் நல்லா இருக்காங்களா? அதெல்லாம் நல்லா இருக்காங்க மலரு. ஆமாம், அத்தையை பற்றி கேட்கவே இல்லை. காலையில் தாண்டா பேசினேன், அதான் சிரித்து கொண்டே கூறினாள். ஒரு தடவை வந்துட்டு பார்த்துட்டு போகலாம் இல்லை? வரேன்டா. இங்கே இருந்த வரைக்கும் பொசுக்கு பொசுக்குன்னு அங்கே வருவேன். இப்போ அங்கே இருந்து இங்கே வர கசக்குதா? என்னடா, எங்கள் அம்மா தூபம் போட்டு உன்னை திட்ட வச்சிருக்கா? சேச்சே, அத்தை எதுவும் சொல்லலை மலரு. நானாக தான் கேட்குறேன். அப்பப்போ 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து அத்தையை பார்த்துட்டு போ மலரு. அவளிடம் அமைதி. என்ன ஆச்சு? இல்லைடா, அங்கே வர்றதுக்கே கஷ்டமாக இருக்குது. கிழவி 87 வயசு வரைக்கும் என் அம்மாவுக்கு துணையாக இருந்துட்டு இப்போ அது விட்டுட்டு போனதும் அப்படியே அம்மா தளர்ந்து போச்சு. இல்லை, என்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிச்சு, நான் இருக்கிற வரைக்கும் உன் அம்மாவை பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் நீ தான் பார்த்துக்கணும்னு. அப்போது தலையாட்டினாலும் மனசுக்குள்ளே சிரித்தேன். இது எங்கள் அம்மாவை பார்த்துக்குதா? அம்மா தான் இதை பார்த்துக்குதுன்னு. இப்போ புரியுதுடா யார் யாரை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு. விடு மலரு. பாட்டியோட இழப்பு அம்மாவை இவ்வளோ பாதிக்கும்னு நினைக்கவே இல்லைடா, வருத்தத்தோடு கூறினாள். அதெல்லாம் இப்போ அத்தை கொஞ்சம் பரவாயில்ல மலரு, தாண்டி வர பழகிடுச்சு. சைத்து தான் அதுக்கு ஒரே ஆறுதல். 5 மாத குழந்தையிலேருந்தே அதுதானே வளர்க்குது. எப்படியோ சந்தோஷமாக இருந்தால் சரிதான். ஃபோன் பண்ண விஷயத்தையே மறந்துட்டேன் பாரு. அந்த நீலகண்டனோட குத்தகை தேதி நாளையோட முடியுது. அவருக்கே திரும்ப கொடுக்கலாமா, இல்லை வேற ஆள் பார்க்கவா? இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கேட்குற? எல்லாமே உன் பொறுப்பில் இருக்குது. நீயே எல்லாத்தையும் பார்த்துக்கோ. இருந்தாலும் முதலாளி அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லை? கிண்டலாக சிரித்து கொண்டே கூறினான். அடி வாங்குவ சூர்யானி, உன் பேர்லேயே மாற்றி தரோம்னு சொன்னால் நீ தான் கேட்க மாட்டேன்ற. இல்லை மலரு, அதெல்லாம் வேண்டாம். இது உங்கள் அப்பாவோட சொத்து. உங்கள் அம்மாவுக்கு அப்புறம் உனக்கு அப்புறம் இசைக்கோ ஆழினிக்கோ தான் சேரணும். நான் என் அத்தைக்காகவும் என் செல்ல மலருக்காகவும் தான் இதை பண்ணுறேன், சரியா? நீ எதையும் யோசிக்காத. ஆனால் நான் முடிவு எடுக்கும்போது நீயோ அத்தையோ ஒரு கருத்து சொன்னாதானே நல்லா இருக்கும். நான் தனியாக என்ன பண்ண? சரி சரி, நான் அம்மா கிட்ட பேசுகிறேன், சரியா? சூர்யா படித்து முடித்து விட்டு திருச்சியில் வேலையில் இருந்தான். பரவாயில்ல, கொஞ்ச நாள் தனியாக ஜாலியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து எங்கள் கூட பிஸ்னஸ் பண்ணட்டும் என்று விட்டான் செல்வம். ஒரு நாள் திடீரென்று சங்கரிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட எல்லோரும் பயந்து விட்டார்கள். ரங்கநாயகியோ மிகவும் பதறி போனார். சங்கரியை இங்கே அழைத்து வந்து வைத்து பார்த்து கொள்ளலாம் என்று அழைத்தால் அவர் மாமியாரை விட்டுவிட்டு வர மறுத்துவிட்டார். இசையும் ஆழினியும் சிறு பிள்ளைகள் என்பதால் மலராலும் அங்கே சென்று இருக்க முடியவில்லை. அப்போது விடுமுறைக்கு வந்த சூர்யா தான் பார்த்து கொள்வதாக சொல்லி அங்கே சென்றான். மாமியாரும் மருமகளும் என்ன மாயம் செய்தார்களோ, சூர்யாவை தங்களுடனேயே வைத்து கொண்டார்கள். அவனும் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு சங்கரிக்கு உதவியாக அங்கேயே தங்கிவிட்டான். சண்முகமும் அமுதாவும் அவன் விருப்பம் என்று விட்டார்கள். அவனுக்கு பெண் பார்த்து மித்திலாவை திருமணம் செய்து வைத்த பிறகு அவளும் அங்கேயே இருந்து கொண்டாள். இங்கே எப்போதாவது வந்து 2 நாட்கள் தங்குவதோடு சரி. அதுதான் அவளுக்கு புகுந்த வீடு என்று ஆனது. சைத்தன்யா பிறந்த பிறகு அவனை வளர்த்தது எல்லாம் சங்கரிதான். அதன் பிறகு அவர் இன்னும் தெம்பாக இருந்தார். எல்லாம் ரங்கநாயகி படுக்கையில் விடும் வரைதான். மாமியார் விட்டு விட்டு செல்லப் போகிறார் என்று புரிந்து மனதளவில் தளர்ந்து போனார். சூர்யாவை சட்டப்படி சங்கரிக்கு தத்து கொடுக்க சண்முகத்திடமும் அமுதாவிடமும் கேட்டார் ரங்கநாயகி. ஆனால் சூர்யா மறுத்துவிட்டான். ஏன், மருமகனா இருந்து என் அத்தையை பார்த்துக்க கூடாதா? மகனா இருந்தாதான் பார்த்துக்குவேன்னு நினைக்கிறீங்களா பாட்டி? அப்படி இல்லைப்பா, உனக்குன்னு இந்த வீட்டில் உரிமை இருக்கணும் இல்லை? ஏன், இது என் அத்தை வீடு, எனக்கு அந்த உரிமை இல்லையா? பாட்டி, நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க. கல்யாணமானால் எல்லாரும் மாமியார் கூட தான் இருப்பாங்க. நான் தான் பெரியம்மா கூட இருக்கேன். நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். இதோ இவர் தான் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்காரு என்று சொல்லி மித்திலா சிரிக்க ரங்கநாயகியும் கொஞ்சம் மனம் அமைதி கொண்டார். அப்போதும் தான் சுய நினைவோடு இருக்கும்போதே சில சொத்துக்களை சூர்யாவின் பெயரில் மாற்ற முயற்சிக்க அது தெரிந்து அவன் சண்டையிட்டான். அதனால் அமைதியாக இருந்து விட்டார். இருந்தாலும் சங்கரியையும் மலரையும் அழைத்து அமர வைத்து சங்கரிக்கு பிறகு சூர்யாவிற்கு என்னென்ன தர வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அம்மாவும் மகளும் சூர்யா பிரச்சனை செய்வான் என்று தெரிந்ததால் அதை பற்றியெல்லாம் அவனிடம் இன்னும் எதுவும் வாயை திறக்கவில்லை. ரங்கநாயகி சந்தோஷமாகவே உயிர் நீத்தார். ஆனால் சங்கரிதான் அவர் இல்லாமல் மிகவும் தடுமாறி போனார். இப்பொழுது 10 வயது சைத்தன்யாதான் சங்கரியின் உலகம்.
சூர்யாவே எல்லா பொறுப்புகளையும் கையில் எடுத்துக்கொண்டு மொத்தத்தையும் அவனையே பார்க்க தொடங்கிவிட்டான். சங்கரியும் அவன் மேல் உள்ள நம்பிக்கையில் ஒதுங்கிக் கொண்டார். இன்னொரு முக்கியமான விஷயம் மலரு. சொல்லுடா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செந்தில் அண்ணங்கிட்ட பேசினேன். ஏதோ டல்லா பேசின மாதிரி இருந்துச்சு. என்ன ஆச்சு? அப்படியா? என்ன அப்படியா? அப்போ நீ வர வர அண்ணனை கவனிக்கிறதே இல்லை, அப்படித்தானே? டேய் டேய், மொக்க போடாதடா, நான் பார்த்துக்கிறேன், நீ போனை வை என்று விட்டு அழைப்பை துண்டித்தாள். சூர்யாவும் சிரித்துக்கொண்டே அழைப்பை துண்டித்தான். மலர் அவசரமாக வெளியில் சென்று பார்த்தாள். தோட்டத்தில் முகவாட்டத்தோடு அமர்ந்திருந்தான் செந்தில். செந்திலின் வருத்தத்திற்கு காரணம் என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.